வணக்கம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கிழமை, யோகம், கரணம் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால 8 ராசிகளுக்கு நல்லா இருக்குது. யார் அந்த 8 ராசிக்காரர்கள்ங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. இந்த திங்கள் அடுத்து வருகிற செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கிறது. சந்தோஷம். உங்க பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 2, 7, மேற்கு தெற்கு, சிவப்பு மஞ்சள் திங்கள், 7, 1 வடக்கு கிழக்கு, சிவப்பு வெள்ளை செவ்வாய். உங்களுடைய 2 நாளும் சிறப்பாக இருக்கிறது என்பதனால் திருஷ்டி இருக்கிறது, பரிகாரம் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. மகம், அஸ்வினி, மூலம். அதாவது உங்க நட்சத்திரம் அஸ்வினியா இருந்தால் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் போட்டுருங்க, நல்லது. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு 2 நாளும். அதனால கட்டாய விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராத்திரி ஒரு தீபம் போடுறதும் நல்லது கோயிலில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே அப்பப்போ ஓடட்டும். ஏகப்பட்ட பொறாமல் இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், திருஷ்டி ஓவர். கந்தர் கலிவென்பா குமரகுருவர் அருளியது, அதையும் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும் 3 நட்சத்திரத்துக்கும். கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். எனவே ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களுமே இல்லை. கவனம். வழிபாடு முக்கியம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் புத்தகம் அல்லது பாட்டு, திருவளர் சுடருருவே, சிவைகரம் அமருருவே, அரவர்கள் தொழுமுருவே படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குறிப்பா காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, கெட்ட மாற்றம் இருக்காது, கெடுதலும் தோல்வியும் வராது, உறுதி. 2 நாளும் இதை செய்து விடுங்கள். கூடவே திருப்புகழ் ஒரு பாட்டாவது அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே பிரமாதம், வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். கலக்கறீங்க, சந்தோஷம். அப்புறம் என்ன, உங்களோட பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கிறது. மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க, மிருகசீரிடத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய், அதனால சரிங்களா. ஆனால் சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குது சரியாக எங்களை கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஆமாம், சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு கோயிலில் தீபம் போட்டுருங்க. புதன் வியாழன் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அது உறுதி. அது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணிலேருந்தே இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அதுவும் உறுதி. கவனம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை 6 மணி வரைக்கும் சூப்பர். அனுகூலமான எண் திங்கட்கிழமைக்கு 2, 3 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. திங்கள் 2, 7 வடக்கு தெற்கு, பச்சை மஞ்சள். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு 2 நாளும். அதனால கட்டாய விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராத்திரி ஒரு தீபம் போடுறதும் நல்லது கோயிலில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே அப்பப்போ ஓடட்டும். ஏகப்பட்ட பொறாமல் இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், திருஷ்டி ஓவர். கந்தர் கலிவென்பா
குமரகுருவர் அருளியது, அதையும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், பதட்டம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு பச்சை செவ்வாய். கடகராசிக்கு தலைவர் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். இருந்தாலும் திங்கட்கிழமை சிறப்பாக இல்லை. விதி அப்படியாக இருந்தால் சந்திரனால் ஒன்றும் செய்ய முடியாது. செவ்வாயும் உங்களுக்கு நல்லவர் தான், ஆனால் அவராலையும் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியல. அதனால் கவனமாக இருங்கள். 2 நாட்களும் நிதானம், பொறுமை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் புத்தகம் அல்லது பாட்டு, திருவளர் சுடருருவே, சிவைகரம் அமருருவே, அரவர்கள் தொழுமுருவே படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குறிப்பாக காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, கெட்ட மாற்றம் இருக்காது. கெடுதலும் தோல்வியும் வராது உறுதி. 2 நாளும் இதை செய்து விடுங்கள். கூடவே திருப்புகழ் ஒரு பாட்டாவது அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் 2 நாட்கள் வெற்றியை தேடித்தரும். உங்கள் நட்சத்திரம் மகமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போட்டு பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், வாழ்நாள் முழுக்க இதை செய்யுங்க. நல்லது. இந்த 2 நாளும் உங்களோட பிறகு பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். சூப்பர். அனுகூலமான எண் 2 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 1 6 வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும். அதனால் கட்டாய விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராத்திரி ஒரு தீபம் போடுறதும் நல்லது கோயிலில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே அப்பப்போ ஓடட்டும். ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. ஆமாம், திருஷ்டி ஓவர். கந்தர் கலிவென்பா குமரகுருவர் அருளியது, அதையும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். நிம்மதி உண்டு, வெற்றி உண்டு, உயர் உண்டு. நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உங்கள் நட்சத்திரம் சித்திரையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும், அஸ்தமாக இருந்தால் திங்கட்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போட்டு பாருங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. செஞ்சு பாருங்க. நல்லது. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள், 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும். அதனால் கட்டாய விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராத்திரி ஒரு தீபம் போடுறதும் நல்லது கோயிலில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே அப்பப்போ ஓடட்டும். ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. ஆமாம், திருஷ்டி ஓவர். கந்தர் கலிவென்பா குமரகுருவர் அருளியது, அதையும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கவனம், பொறுமை. எதிரிகளும் நண்பர்களும் ஏமாற்ற காத்திருக்கிறார்கள், துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். எனவே ஜாக்கிரதை, நிதானம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு
செவ்வாய் சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் புத்தகம் அல்லது பாட்டு, திருவளர் சுடருருவே, சிவைகரம் அமருருவே, அறவர்கள் தொழுமுருவே படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குறிப்பாக காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, கெட்ட மாற்றம் இருக்காது, கெடுதலும் தோல்வியும் வராது, உறுதி. 2 நாளும் இதை செய்து விடுங்கள். கூடவே திருப்புகழ் ஒரு பாட்டாவது அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பருங்க. வெற்றிங்க, நிம்மதிங்க, சந்தோஷங்க, கலகிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 21 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு திங்கள், 7 தெற்கு மேற்கு, சிகப்பு மஞ்சள் செவ்வாய். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. அதனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது. அதை தடுக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் காதர் பெருமான் அல்லது என் கண்மணி தாமரை காதர் பெருமான் உடையார் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, கோபம் குறைவு, சிக்கல் இல்லை, ஜாக்கிரதை. எதுக்கு? திருஷ்டிக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 7 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாட்களுமே 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாட்கள். மூலம் நட்சத்திரமாக இருந்தால் சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டு பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏங்க, மூலத்திற்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். அதனால் அதாவது கேதுவும் செவ்வாயும் ஒன்றும்பாங்க, ராகுவும் சனியும் ஒன்றும்பாங்க. அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருந்தால் கூட. நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. அதனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது. அதை தடுக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் காதர் பெருமான் அல்லது என் கண்மணி தாமரை காதர் பெருமான் உடையார் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, கலகிறீங்க. நல்லா இருக்கு. சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க, திருவோணத்தினோட தலைவர் சந்திரன், திங்கக்கிழமைக்கும் அவர் தான் தலைவர். அவிட்டத்தினோட தலைவர் செவ்வாய்க்கிழமைக்கும் அவர் தான் தலைவர். அதனால் மொத்தத்தில் சூப்பரான நாளாக இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 2 வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு செவ்வாய். கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் நிம்மதி, நல்லது, வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். நிம்மதி. அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு திங்கள், 7 6 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் செவ்வாய். நேயர்களை 2 நாள் ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. அதனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது. அதை தடுக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போடுங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க.
பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் காதர் பெருமான் அல்லது என் கண்மணி தாமரை காதர் பெருமான் உடையார் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கு. கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் புத்தகம் அல்லது பாட்டு, திருவளர் சுடருருவே, சிவைகரம் அமருருவே, அரபர்கள் தொழுமுருவே படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. குறிப்பாக காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, கெட்ட மாற்றம் இருக்காது, கெடுதலும் தோல்வியும் வராது, உறுதி. 2 நாளும் இதை செய்து விடுங்கள். கூடவே திருப்புகழ் ஒரு பாட்டாவது அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.